தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? ஏன்னா கன்னி ராசினாலே பொதுவா சொல்லிடுவாங்க, காதல்னாலே கன்னி தான்ப்பா. காதலர்கள் எல்லாம் ஓடி ஓடி வருவாங்க கன்னி ராசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படி இருக்கு சார் கன்னி ராசிக்காரர்களுக்கு? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா கன்னி ராசி எதிர்பாலினத்தை தவிர ஈர்க்கக்கூடிய ராசிமோ. ஒரு காந்தம் இருந்தா இரும்பு தேடி ஒட்டுமாங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிர்பாலினத்தை தவிர சுத்தி கூட்டமா இருப்பாங்க. சோ அந்த கூட்டம் இருக்கு எதுக்குன்னு வச்சீங்க, கன்னி ராசிக்காரங்களை திருப்திப்படுத்த கிடையாது. கன்னி ராசிக்காரங்கிட்ட களவாண்டு போறதுக்கிட்ட கன்னி ராசிக்காரங்க கூட ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 பேர் இருப்பாங்க எப்பயுமே சுத்தி. 10 பேருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 பேர் ஆயிருவாங்க. இல்ல 7 பேரை காணா 7 பேர் ஏற்கனவே தேவையான எடுத்துட்டியா, இப்ப ஒரு 3 பேர் புதுசா என்ட்ரி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவங்க நட்பு உறவு எல்லாமே கன்னி ராசிக்காரங்களை சுத்தி ஆட்டோமேட்டிக்கா ஈர்ப்பு விஷயம் எடுத்துக்கொண்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் கன்னிராசிக்கு கடந்த காலங்களில் இல்ல, பொது பலனே அதான். கண்டிப்பா சார். ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, பழைய பேஷண்ட வெளியே அனுப்பு, புதிய பேஷண்ட் 3 பேர் உள்ள அனுப்பு. கட்டாயம் அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வரும்போது பேஷண்டா வருவாங்க. கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க விட்டு போகும்போது அவங்க பிரம்மாண்டமா போவாங்க, கன்னிராசிக்காரங்க பேஷண்ட் ஆயிடுவாங்க. சோ இப்படித்தான் இவங்க லைஃப்ல ஓடி இருக்கு. சோ இப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வீட்டுக்கு உட்கார்றாரு. ஸோ 11ஆம் வீட்டில் அவர் உட்கார்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க லைஃப்ல இவங்க பட்ட ஒரு படாத பாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்னைய பொறுத்தவரை கன்னிராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல கேட்டிருக்கோம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் கன்னிராசி தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? நாள் கூட இல்ல, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேளுங்களேன். 5 வருஷம் போட்டவங்க இருக்காங்க, 7 வருஷம் போட்டவங்க, சில பேர் 11 வருஷம் நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்க அதை ரியலா தான் கொடுக்காங்க, பேருக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்களும் நிறைய உழைக்கிறாங்க, நிறைய போராடுறாங்க. ஆனா ஒரு ஒரு ரொம்ப டயர்டாகி வேலை பார்த்துட்டு போய் படுக்கும் எப்படி இருக்கும், உண்மையா தூக்கம் வரும்ல. ஸோ ஆனா இவங்களுக்கு தூக்கம் மட்டும் நிம்மதியாக பல வருடங்களாயிருக்கும். ஸோ அப்படி படாத பாடுபட்டு மனசுக்குள்ள பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல சிரமங்களை சந்தித்து வந்த கன்னிராசிக்காரங்க இனிமே கொஞ்சம் நிதானமாக சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. கண்டிப்பா சார், நிதானமா சிறப்பா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கும்மாங்குத்து தான் முத்திக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் நீதி அரசர் ஏழுல உட்கார்ந்துட்டாரு. ஸோ நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பல கன்னிராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன், கணவன் என்னை புரிஞ்சுக்கல, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கல, நான் என் பார்ட்னருக்காண்டி உயிரே கொடுக்க தயாராகிட்டேன், எண்ட் ஆஃப் பாயிண்ட், நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு கூட சொல்லி பார்த்தேன், நீ இல்லாம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருப்பாங்கன்னு நினைக்கல, நான் இப்ப தனிமையில இருக்கேன் அப்படிங்கிற நிலைமைதான் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அது மாறப்போகுது. இவங்க மேல பாசம் வச்சும் பாசம் இல்லாத மாதிரி பலபடி மாறி ஏமாற்றத்தை கொடுத்த நம்மளுடைய கன்னிராசிக்காரனுடைய பார்ட்னர் இனிமே புரிஞ்சுக்கிற போறாங்க. இவங்களுடைய ரியாலிட்டி பாசம் இனிமேதான் அவங்களுக்கு புரிய போகுது. இனிமேதான் ஒன்று சேருவதற்கான ஒரு பாக்கியம் கிரக ரீதியா. கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு சார் பொதுவா? கன்னிராசி பெண்கள் அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா கன்னிராசி பெண்கள் கிடைக்கிறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியான ஆண்கள் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றேன். அதாவது ஒரு போன ஜென்மத்துல அவங்க நல்ல ஒரு புண்ணியம் பண்ணி உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு தான் கன்னிராசி பெண்களே கிடைப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவதிகள் தான் நம்மளுடைய கன்னிராசி பெண்கள். ஆனா அவங்க லைஃப்ல அவங்க தியாகம் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தியாகி. ஏன்னா நம்ம கன்னிராசியில சுக்கிரன் வலிமை இழக்கிற. சுக்கிரன்னா யாரு? பெண்களை தான் எடுத்துக்கிறோம். எந்த சுயநலமும் இல்லாம நம்ம கன்னிராசி பெண்கள் பாத்தீங்கன்னா சுயநலமா இருக்காங்கன்னா சத்தியமா ஏத்துக்கவே நம்பவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாம மெழுகுவத்தி மாதிரி குடும்பத்துக்காக, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக, தான் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, தன்னையே நம்பி வந்த தன்னுடைய காதலனுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக அப்படின்னு அந்த பெண்களை எந்தெந்த உறவுகளை வைத்து அழைப்போமோ அத்தனை விதமான உறவுகளுக்காக தன்னை மெழுகுவத்தியாக உருக்கி வாழ வச்சு வெளிச்சம் கொடுத்தவங்க தான் கன்னிராசி பெண்கள். ஆனா அவங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ அது மாறப்போகுது. கன்னிராசி பெண்களை யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ, கன்னிராசி பெண்களை யார் யாரெல்லாம் குடும்பப்படுத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கிறாம இருக்காங்களோ
அவங்களுக்கான பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான நேரம். இவங்க யாரு, இவங்க திறமை என்னங்கிறத நம்ம கன்னிராசி பெண்கள் ப்ரூவ் பண்ண போறாங்க. அதற்கான உதவிய குரு பகவான் கொடுப்பாங்கிறது உண்மை. அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்படி இருக்கு சார் இந்த காலகட்டத்துல? திருமண வாழ்க்கை இனிமேதான் நடக்க போகுது. அதாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமேதான் சிறப்படைய போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு ஜாதகத்துல திருமணம் நடக்கணும்னா குரு பார்வை வேணும்னு சொல்லுவோம். சோ குரு பார்வை ஒண்ணு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருந்தாலுமே சனியுடைய ஒரு செயல்பாடு இருந்தாலும் திருமணம் நடக்கும். சனியும் குருவும் இணைந்து ஒரு விஷயம் செயல்படுத்தினாதான் அது திருப்திகரமா முடியும்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் உட்காந்து திருமண தடைகளை உண்டு பண்ணி வந்தார். இவங்களுக்கு நல்ல வரன் கிடைச்சிருக்கும். கடைசியா என்ன காரணமே தெரியாது வேண்டாம். சில பேருக்கு வந்து நிச்சயம் பண்ணிருப்பாங்க, நான் உங்களை உறுதிப்படுத்துறேன், உங்களுக்கு பூ வைக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு ஊர்களும் ஒரு விதமா சொல்லுவாங்க. சோ நிச்சயம் பண்ணிருப்பாங்க. சோ நிச்சயம் பண்ணி கூட சில பேருக்கு வந்து நின்றுருக்கும். சோ எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு காத்திருக்கிற நம்முடைய கன்னிராசி நபர்களுக்கு உறுதியாக குருவுடைய பரிபூர்ண பார்வையான 9ஆம் பார்வை டைரக்டா இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசிக்கு விழுது. சோ மீனத்துல ஆல்ரெடி நம்மளுடைய சனி பகவான் இருக்காரு. அப்ப குரு சனி இணைவு பார்வைங்கிற மாதிரி வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடப்பதற்கான ஒரு பெரிய மாற்றம் கிரக ரீதியாகவே ஏற்பட போகுதுங்கிற தெளிவா சொல்லு. கண்டிப்பா சார். இப்போ தொழில் தொடங்கணும் இல்ல வேற ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு சொன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சரியா இருக்குமா? நம்ம கன்னிராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட எடுக்காத முயற்சியே கிடையாது. அடிமலை அடி வாங்கி எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. முயற்சி எடுத்து 80% கொண்டு போயிருவாங்க. 60 கொண்டு போயிருப்பாங்க, அப்புறம் 70% கொண்டு போயிருப்பாங்க, சில பேர் 85% கூட கொண்டு போயிருப்பாங்க. கடைசி பெண்ணில் ஃபெயிலியர் ஆயிடும். அந்த ஃபெயிலியர் இவங்களால கிடையாது, வேற நபர்கள் மூலமா ஆயிருக்கும். சோ கூடவே இருக்க துரோகிகள்னா நம்ம கன்னிராசி நிறைய பேர் இருப்பாங்களே, சோ அவர்கள் மூலமாக ஃபெயிலியரை சந்திச்சிருப்பாங்க. சோ இந்த காலகட்டம் தன்னை மட்டும் நம்பி, தன்னுடைய செயல்பாடுகளை மட்டும் நம்பி இவங்க எடுக்கிற முயற்சிகள் எதுவா இருந்தாலும் முயற்சியில வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இவங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பாக்குறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே கன்னிராசிக்கு ஏர்கட்டம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போதே காதல் பத்தி பேசணும். ஏன்னா இவங்களை சுத்தி வர எல்லாருமே காதல்னு வருவாங்க, கடைசியில அவங்க கலந்துட்டு போயிடுவாங்க, இவங்க அனாதையா நிப்பாங்க. இந்த காலகட்டத்துல காதலும் செட் ஆகுமா சார்? கண்டிப்பா. ஏன்னா 5ஆம் இடம் தான் மகரம். அதுதான் குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்காரு. அப்ப காதல் திருமணம் முடிக்க நினைக்கிறவங்க நம்ம காதலை இனிமையாச்சும் உறுதிப்படுத்தலாமா, நம்ம சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு காதல்ல வெற்றி, காதல்ல மகிழ்ச்சி, காதல் திருமணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் இந்த குரு பயிற்சி மூலமா உறுதியும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு சிறப்பா இருக்கும் சார்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது போராட்டம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கும். கண்டிப்பா சார். பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பானதா இருக்கும். கண்டிப்பா.